வெல்கம் டு பிரியாஸ் வேர்ல்டு 360. இன்றைக்கி லேர்ன் எவ்ரிதிங்கில் நம்ம பார்க்க போகிறது நண்டு மசாலா தான். ஜலதோஷம் ரொம்ப அதிகமாக பிடிச்சிருக்கா, அது மட்டும் இல்லாமல் தீராத சளி இருக்கா, அப்போ இந்த நண்டு மசாலாவை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்த விதமான மசாலா பொடியும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். 3 பெரிய வெங்காயம், 2 வெள்ளைப்பூண்டு, பச்சை மிளகா தேவைக்குன்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா அவசியம் இல்லை. இஞ்சி 1 துண்டு, பெருஞ்சீரகம் 2 ஸ்பூன், பட்டை, லவங்கம், ஏலக்காய் 2, ஒரு அன்னாச்சி பூ, மிளகு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், இது மட்டும்தான் அதிகம். அதே மாதிரி சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாம் தான் நம்ம மசாலாவாக இப்போ ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த எல்லாத்தையும் வெட்டி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. நான் வந்து பச்சை மிளகா போட போகிறேன், ஏன்னா நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்றதுனால பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லாத்தையுமே 3 பெரிய வெங்காயம் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கிறோம். பூண்டு 2 இதை ஃபுல்லாகவே எடுத்துருக்கேன். பூண்டு சேர்த்துக்கிறோங்க. இஞ்சி சேர்த்துக்கிறோங்க. இஞ்சி உங்களுக்கு ரொம்ப காட்டம் வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். நான் 5 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். இதோடவே சீரகம், சோம்பு, அதோட நம்ம பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி பூ, இது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்றா சேர்த்துக்கிட்டே வாங்க. கடைசியில் மிளகு நான் எடுத்து வச்சுருந்த இதில் 2 டேபிள் ஸ்பூனில் 1½ சேர்த்துட்டேன். ஒரு அரை ஸ்பூன் இதை மட்டும் நான் பவுட்ரு பண்ணி வச்சுக்க போகிறேன். இதோட சேர்த்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. நண்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து செய்யும்போது அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து அந்த இதை மேலே இருக்கிறத லைட்டாக இது பண்ணிவிட்டு நல்லா திக்காக இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இழுத்திங்கன்னா அந்த மேலே உள்ள இது வந்து அப்படியே வந்துடும். நண்டு க்ளீன் பண்ணுறது இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியானது. அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு க்ளீன் பண்ணும்போது அந்த இதோட பெனிஃபிட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், லைட்டாக தண்ணிக்குள்ளே வச்சுட்டு நம்ம கட்டை விரலில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள், அந்த உள்ளுக்கு இருக்க அழுக்கு எல்லாமே வந்துடும். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இது. அந்த அழுக்கு எல்லாமே வந்துடும். நண்டு க்ளீன் பண்ணும்போது நிறைய தண்ணி யூஸ் பண்ணி நல்லா கழுவிடுங்க மறுபடி. இப்போ பாருங்கள், நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அந்த இதை பிச்சு எடுத்துறேன்னா, இதை சில பேர் எல்லாத்தையுமே ஃபுல்லாக பிச்சுருவாங்க. அப்படி பிக்கும்போது நான் ஒன்றா உள்ளக்க இருக்கிற அந்த சதப்பகுதியும் நம்ம குழம்பு போடும்போது சேர்ந்து வெளியே வந்துடும். அதனால் இந்த காலோட இந்த எஜ்ஜை மட்டும் பிச்சுக்கிறோங்க. இந்த இதை கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். இதை எடுத்துடணும். 2 சைடுமே எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், இதில் எல்லாமே க்ளீனிங் மெத்தட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸியாக தான், 1 நிமிஷம் கூட ஆகாது ஒரு நண்டுக்கு. இதே மெத்தடை பயன்படுத்தி நான் எல்லா நண்டையுமே ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயை வச்சுட்டு கடாய் சூடானோன்னா அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுறேன், நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடாயை சூடாகிடுச்சு, எண்ணெயை ஆட் பண்ணிட்டோம். நம்ம 1 பை 1 எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் போடுறது சோம்பு போடுறேன். சோம்பு போட்டோடனேயே அது பொரிய விடக்கூடாது ரொம்ப. அப்போயே மசாலாவை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க மசாலா தான் இது. இந்த மசாலா வந்து ஃப்ரை ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். நல்லா வதக்க விடுங்க. அந்த பச்சை வாசனை எல்லாமே போகணும். ஏன்னா நம்ம எதுவுமே எந்த பொடியுமே சேர்க்க போகிறதில்ல, இந்த மசாலா மட்டும்தான். இதுலேயே உங்களுக்கு எல்லா இதுவுமே சேர்ந்துருக்கு. அதனால் வேறு எந்த மசாலா பொடியுமே தேவைப்படாது. இப்போ வதங்கிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம். தேவைக்கேற்ப வந்து உப்பு வந்து நீங்கள் சேர்த்துக்கிறங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குறேன். நான் மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் இது வதங்கினோன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆயிரும். இப்போயே பாருங்கள், நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த மசாலா பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க நண்டு, க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டு இதோட ஆட் பண்ணிடலாம். நான் வாங்கியிருக்கிறது ரொம்ப பொடி நண்டு. ஏன்னா கோல்டுக்கு வந்து இந்த மாதிரி பொடி நண்டு தான் ரொம்ப நல்லது. அதனால் நான் பொடி நண்டு தான் வாங்கி பண்ணுறேன். இது வந்து சூப்பு வைக்கிறதுக்கும் நல்லது. இதுவே உங்களுக்கு சூப்பாக வைக்கணுன்னா ஜஸ்ட்டு நல்லா லாஸ்ட்டு ஹாட் வாட்டர் நிறைய ஆட் பண்ணிவிட்டு இந்த நண்டை போட்டுருங்க. அதுவும் சூப் மாதிரியே ஆயிரும். நண்டை தனியாக எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், மசாலா தான் இது. ஃபுல்லாக எடுத்து அது மேலே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அதாவது நீங்கள் பண்ணி வச்சுருக்க மசாலா எல்லாமே எடுத்து அந்த நண்டுக்குள்ளே லைட்டாக டிப் பண்ணுங்கள். இப்போ வந்து எந்த தண்ணியுமே விடலை. நம்ம இதை மூடி வச்சா அந்த நண்டுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்து ரிலீஸ் ஆகும். இப்போ நான் மூடி வச்சிடுறேன்.
பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா ரிலீஸ் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் ரிலீஸ் ஆகும். ஸோ நீங்கள் தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை இந்த மசாலாவுக்கு. இப்போ இந்த கிரேவி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கிரேவியை வந்து அந்த நண்டுக்குள்ளே ஃபில் பண்ணிங்கன்னா நல்லா அந்த ஜூஸ் வந்து உள்ளே இறங்கும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போ நம்ம நண்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டு வந்து நம்ம பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நண்டு நல்லா குக் ஆகிடுச்சு. ஆனால் இதில் கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு மறுபடியும் நம்ம வந்து மூடி வச்சுட்டு நல்லா ட்ரை பண்ணிடுவோம். இதை மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வேக விடுவோம். இப்போ ஜூஸ் எல்லாமே உள்ளே இறங்கிடும். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். ஏற்கனவே இந்த கொஞ்சம் தண்ணியும் வற்றிடுச்சு, கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து பெப்பர் தூள் வந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது 1/2 டீஸ்பூனோட பெப்பர் தூள் மட்டும்தான் நான் சேர்க்குறேன். வேறு எந்த பொடியுமே ஆட் பண்ணல. பாருங்கள், நம்ம நண்டு மசாலா ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம நண்டு மசாலாவில் ஃபுல்லுமே மசாலா வந்து உள்ளே இறங்கியிருக்கு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் கலர் அவ்வளோவா தெரியல, நேரில் வந்து ரொம்ப ரொம்ப பக்கா கலரிங்கில் இருக்குது. உங்களுக்கு கடைசியில் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோவில் தெரியும் அது எவ்வளோ நல்லா இருக்குன்னு. கண்டிப்பாக இந்த நண்டு மசாலாவை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தீராத ஜலதோஷமும் கண்டிப்பாக போயிடும். உணவே மருந்து. பாரம்பரிய உணவுகளை வரவேற்போம். வரும் நம் தலைமுறைக்கு வளம் சேர்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.